வெல்கம் பிடிஎன் சினிமா. கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் பொங்கல் தினத்தன்று வெளிவர இருக்கும் திரைப்படங்கள் படைத்தலைவன். இந்த திரைப்படம் அதிகாரப்பூர்வமாக பொங்கல் தினத்தன்று வெளியாகும் என்று தகவல் வெளியாகிறது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த திரைப்படம் ஒரு ஆண்டுகளாக எடுக்கப்பட்டது. கேப்டன் தவறிட்டாங்க. அதனால சில காலதாமதங்களாக இந்த திரைப்படம் மிக அற்புதமாக அமைந்த அன்பு இயக்கத்தில் கஸ்தூரி ராஜா மற்றும் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், யாமினி சந்தர், முனிஷ்காந்த், கருடராம், ரிசின் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மிக அற்புதமான இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பு திறமையை வெளிக்காட்டியிருக்கிறாரு. யானைகளை வைத்து எடுக்கப்படும் இந்த திரைப்படத்தில் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு படமாக இந்த திரைப்படம் அமையணும். ஏன்னா இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தன்று ரிலீஸ் ஆகணும். ஏன்னா ரசிகர்கள் எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி தீபாவளி பொங்கல் தினத்தன்று மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதுபோல சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. கேப்டன் மகன் என்பதை விட இவர் மிக சிறந்த ஒரு நடிகரின் மகன் மற்றும் இவர் அந்த திரைப்படத்தில் ஒரு நடிகன் அல்ல, அந்த திரைப்படத்தில் ஸ்டண்டு மற்ற எல்லோருடையும் சக மனிதர்களும் கேப்டன் விஜயகாந்த் எப்படி பழகி நடித்திருப்பாரோ அதுபோல அந்த காடுகளில் நடிச்சிருக்கிறாரு. யானை ஃபைட்டு நான் சொல்லவே வேண்டாம், முதலே பேசியிருக்கிறேன். யானை ஃபைட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு 5-6 யானைகளுக்கு நடுவில் அந்த ஃபைட் சீனு துவம்சம் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீனு ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு 5 நாள் கிட்ட அந்த ஃபைட் சீனை எடுத்திருக்காங்க. டூப்பே போடாமல் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அவரோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் அல்லவா. இந்த பொங்கல் தினத்தன்று 2025 மிக பிரமாதமாக ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுக்க போகுது. ஒவ்வொரு திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா அத்தனை கோடியில் நான் எடுத்துருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் படைத்தலைவனோட பாக்ஸ் ஆஃப் வசூல் மிக அதிகமாக இருக்குங்க. ஏன்னா படத்தோட பாடலும் சரி, படத்தோட லுக்கும், இந்த பொட்டு வச்ச தங்க குடம் என்ற பாடல் இந்த படத்தில் தான் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா அப்போவுமே போட்டாங்க. இப்போ இந்த லப்பர் பந்தில் வந்தோடனே கொஞ்சம் எல்லாருக்கும் பிரபலமாக தெரியுது. ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்தில் அந்த பாடலை நாங்கள் இணைச்சிருக்கிறோம்னு சொல்லி அன்புவே இப்போ வெளி சொல்லியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் பல விஷயங்கள்லாம் டைரக்டர்லாம் வெளியில் மீடியாவில் இப்போ பேசுறதுக்கு இது பண்ணுவாங்க. அதிகாரப்பூர்வமாக பொங்கல் தினத்தன்று வெளியிடுமாக தகவல் வெளியாகிறது. இந்த திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்கு ஸ்மாலாக இது பண்ணுறதுக்கு யார் யார் வாராங்க என்றது பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக அற்புதமாக இந்த திரைப்படத்திற்கு ரசிகர் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது. இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு சண்முக பாண்டியன் அவரோட சினிமா ஃபீல்டு மார்க்கெட்டே அதிகமாக இருக்கும். அவருக்கு பல திரைப்படங்களோட பல இயக்குனர்கள் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். சண்முக பாண்டியன் என்ற ஒரு நாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருந்தாரோ 10 விஜயகாந்துக்கு சமம் அப்படின்னு நம்ம இயக்குனர் சொல்லியிருந்தார் ஆர் உதயகுமார். அது மாதிரி சண்முக பாண்டியன் அவர்களோட திறமையும் சரி, நடிப்பும் சரி, அந்த தைரியமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போல தான். படைத்தலைவன் பொங்கல் தினத்தன்று காண தவறிவிடாதீர்கள். நமது கேப்டனின் தவப்புதல்